ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க நம்ம டிஃபின் பாக்ஸ் சாப்பாடு எப்படி கட்டிக்கிறது, பசங்களுக்கு கட்டி தரணும் இல்லையா, டக்குன்னு எப்படி ஈஸியாக தக்காளி சாதம் செஞ்சு கட்டி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. சாதம் வடித்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் வடிச்சிக்கலாம், குக்கரில் வச்சுக்கலாம். நான் வந்து கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். சாதம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாதம் முக்கியமாக வந்து நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொல கொலன்னு இருந்துச்சுன்னா சாப்பாடு நம்ம கலரும் போது அப்படியே மசிஞ்ச மாதிரி ஆகிடும் கொல கொலன்ட்டு. அதனால் சாப்பாடு உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த சாப்பாடு வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு உடையாமல் இருக்கும், அதுக்காக லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆறட்டும் சாதம். நம்ம இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவைக்கிற அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய். 2 ஸ்பூன்னா கரெக்டாக 2 ஸ்பூனே தேவைப்படாது, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் எப்பயும் எண்ணெய் கொஞ்சம் கூடவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு தேவையாக இருக்கிற அளவு. நான் வந்து 2-3 ஸ்பூனே சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே. வேர்க்கடலை நம்ம வறுக்காத பச்சையாக இருக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வேர்க்கடலை ஒரு 25 கிராம் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு வந்து 2ஆக உடச்சி அது ஒரு 10 நம்பர் 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். கொஞ்சம் செவந்து வரட்டும். செவந்து வந்தவுடனே கறிவேப்பிலை ஒரு கொத்து. ரொம்ப கருகிடக்கூடாது, லைட்டாக செவந்து வந்தவுடனே கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருங்க. நம்ம அடுத்தடுத்து பொருள் போட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா, எண்ணெயில் அப்படியே அப்புறம் கருகிடும். அதனால் அது பார்த்துன்னு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. அடுத்தடுத்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இப்போ நம்ம அது எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம இப்போது வெங்காயம் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி அதே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். செவந்து வரட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். நம்மளுக்கு ஒரு சிலருக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதம் அப்படியே தாளிச்சு விடுறது பிடிக்காத கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது கொஞ்சம் வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குக்கர்லலாம் தாளிச்சா அந்த மாதிரிலாம் இருக்காது இது. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சம அளவு இஞ்சி பூண்டு 2 சம அளவு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் போதும், ஜாஸ்தி வேண்டாம். 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 3ங்க, மீடியம் சைஸ்னால் 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை வந்து அரைச்சி விழுதாக இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, வளவலன்ட்டு இருக்கும். கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் சாப்பாடோடு நல்லா கலந்து வரும். தனியாக வந்துச்சுன்னா பசங்க எடுத்து விட வச்சுருவாங்க. இப்போ தேவைக்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவு மட்டுமே சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு நம்ம அதிலே போட்டு கொஞ்சம் வடித்து வச்சுக்கலாம். இல்லைனாலும் அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தலையான்னு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி ஒன்றும் இல்லையா, அது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள்.
வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கூடவாக சாப்பிடுவோம், அதனால ஒரு 1/4 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உங்களுடைய கார தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி கூடவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சின்ன டம்ளரில் ஊற்றிக்கோங்க. பெரிய டம்ளர் இருந்தால் கம்மியாக ஊற்றிக்கோங்க. 50 கிராம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அதை வந்து நல்லா கொதித்து வரட்டும், அந்த பச்சை வாடையெல்லாம் போகும். அதுக்காக தான் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துருக்குறோம். பாருங்கள், இப்போ அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா கிரேவியாக வந்துருச்சு. தொக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து பசங்கிட்ட சாப்பாடு கொடுக்கும்போது அந்த வெங்காயமோ தக்காளியோ எதுவும் மாட்டாதுங்க அவங்களுக்கு, எடுத்து உட்ட வைக்கிறதுக்கு. இல்லைனா எடுத்து வச்சுட்டு வெறும் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த போல் கொத்தமல்லி தூவிக்கலாம். புதினா இருந்தாலும் தூவிக்கலாங்க. என்கிட்ட கொத்தமல்லி மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம சாப்பாடு ஆற வச்சோம் இல்லைங்களா, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது மேலே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலை, அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா வேர்க்கடலை, முந்திரியும் வேர்க்கடலையும் பொரிச்சு வச்சதையும் சேர்த்துக்கலாங்க. அது மேலேயே சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண தக்காளி தொக்கை அப்படியே அதில் போட்டு கிளறி விட்டுடலாங்க. லைட்டாக சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் உடைஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இப்போது 1/4 கிலோ சாதத்துக்கு சொல்லியிருக்கிறேன் அளவு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோவோ 1 கிலோவோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கூடவாகவும். இது வந்து நம்மளுக்கு 3 டிஃபன் பாக்ஸ் 4 டிஃபன் பாக்ஸ் கூட கட்டலாங்க சாதம் அந்த அளவுக்கு. ஏன்னா நம்மளுக்கு டிஃபன் பாக்ஸுன்னும் போது லைட்டாக தான் கட்டி தருவோம். பாருங்கள், எப்படி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா சாப்பாடு, அது முக்கியம். சாப்பாடு வந்து உதிரியாக வடிச்சிக்கிட்டிங்களா தான் இந்த போல் நல்லா வரும் மிக்ஸ் பண்ணும்போது. இல்லைன்னா சாப்பாடு உடஞ்சிரும், அது பார்த்துக்கோங்க. இது போல் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு சாயந்தரம் வரைக்குமே கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போனாலும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த போல் எனக்கு பாருங்கள் தொக்கு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. நான் இதே கரெக்டாக இருந்தது, உப்பு காரம் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இது போல் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்றலாம். நீங்களும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.